இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி உபாசன மந்திரம் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாங்க. இந்த உபாசன முறை யாரெல்லாம் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, மாந்திரீகம் பண்ணுபவர்கள் மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் இந்த ஒரு உபாசன மந்திரம் பிரயோகம் பண்ணலாம். இந்த உபாசனை எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா, வியாபாரத்திற்கு மிக முக்கியமான ஜனவசியத்தை தரக்கூடியது. அதே மாதிரி முகவசியம் வரும், ஐஸ்வர்ய கடாட்சம் உண்டாகும். உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கடனே தீராமல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த உபாசனை தொடர்ந்து ஒரு 32 நாள் நம்ம மந்திரம் ஜெபிச்சு டெய்லி 108 ஊர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லபடியான லக்ஷ்மி கடாட்சம் உங்களுடைய வீட்டிற்கு வரும். இது என்னுடைய வாக்கு. இதை நான் பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்கிற முறை தான். நிறையா பேர்த்துக்கு நான் பண்ணியும் கொடுத்துருக்குறேன், பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், இது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இதை பண்ணவே உங்களுக்கு தெரியும். அன்னை பால லக்ஷ்மியாக உங்கள் கூட இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. இந்த பூஜை முறை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இந்த பூஜை முறை ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. மனதார உங்கள் ஒருநிலைப்படுத்தி அம்மா கிட்ட உட்காந்து அம்மாவுக்கு தேவை உங்கள் நாள் முடிந்த படையலிட்டு துளசி கண்டிப்பாக அம்மாவுக்கு கொடுக்கணும். துளசி மாலை இட்டு அம்மாவை வேண்டுதல் பண்ணுங்க. தாமரமணி மாலையில் இந்த உரு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு அதோட சக்தி உங்களுக்கு தெரியும். யார் வேண்டுமானாலும் இந்த உபாசனையை எடுக்கலாம். அதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் எந்த கட்டும் இதுக்கு போட தேவையில்லை. நீங்களே இந்த மந்திர பிரயோகத்தை எழுதி வச்சு மனதார ஜெபிங்க. கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் எல்லாருக்கும். சரி, நம்ம இப்போ இந்த மந்திர ஜபத்தை பார்க்கலாங்க. ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் ஹரியும் ஸ்ரீம் பாலலக்ஷ்மி தேவி வாவா. ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ரீம் புவனேஸ்வரி சகல செல்வமும் சகல விஷயமும் புத்திர சம்பந்தம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தந்து ரட்சிக்க பகவதியே நமக. சரி, மறுபடியும் பார்க்கலாங்களா? ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் ஹரியும் ஸ்ரீ பாலலக்ஷ்மி தேவி வாவா. ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ரீம் புவனேஸ்வரி சகல செல்வமும் சகல விஷயமும் புத்திர சம்பந்தம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தந்து ரட்சிக்க பகவதியே நமக. இதுதான் மந்திரங்க. இந்த மந்திரத்தை தினமும் அதிகாலையிலேயோ இல்லைன்னா உங்களுடைய மாலை நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அலுவலகமோ இல்லை வியாபார ஸ்தலமோ அந்த இடத்துல தாமரமணியை வச்சு ஒரு விளக்கு நெய் தீபமிட்டு 108 முறை உரைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பான முன்னேற்றங்கள் வெகு சீக்கிரமாகவே நீங்கள் கண்கூட காணலாம். நம்பிக்கையோடு பண்ணுங்க. இந்த தாய் பாலலக்ஷ்மியோட அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சரி, நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. சிவவோம் காளி